ஒரு பீட்சாவை ஏன்ஷியன்ட் ரோமுக்கு ஒரு மாய போர்டல் மூலம் கொண்டு சென்றால் என்ன ஆகும்? டே 1. ஏன்ஷியன்ட் ரோம் நடுவில் ஒரு மாய போர்டல் திறக்கிறது. நீ வெளியே வருகிறாய். கையில் ஒரு பீட்சா பாக்ஸ். உடை போட்ட ரோமன் மக்கள் உன்னை சுற்றி பார்க்கிறார்கள். உன் இதயம் வேகமாக துடிக்கிறது. டே 3. நீ மெதுவாக பாக்ஸை திறக்கிறாய். சூடான நீராவி வெளியே வருகிறது. சீஸ் உருகி கொதிக்கிறது. தக்காளி சாஸ். புதுசா சுட்ட ரொட்டி வாசனை. அந்த வாசனை முழு தெருவிலும் பரவுகிறது. ரோமன் மக்கள் எல்லாம் நின்று விடுகிறார்கள். இது தெய்வங்களின் உணவு போல் இருக்கிறது. டே 7. இந்த செய்தி முழு ரோமிலும் பரவுகிறது. மக்கள் கூட்டமாக தெருக்களில் வருகிறார்கள். பீட்சா பீட்சா என்று கூச்சலிடுகிறார்கள். நீ நிறுத்தமே இல்லாமல் சமைக்கிறாய். பீட்சா ரோமின் புதிய பைத்தியமாக மாறுகிறது. டே 14. எங்கும் நீண்ட வரிசைகள். வீரர்கள், வியாபாரிகள், குழந்தைகள். உன் சிறிய பீட்சா கடை ரோமின் பெரிய கதையாக மாறுகிறது. மக்கள் இது கடவுள்களின் உணவு என்று பேச ஆரம்பிக்கிறார்கள். டே 21. ஒரு ரோமன் பீட்சா மாவை காற்றில் தூக்கி சுழற்ற முயற்சிக்கிறான். அது பறந்து சென்று ஒரு செனட்டரின் முகத்தில் பட் என்று ஒட்டிக்கொள்கிறது. மக்கள் எல்லாம் சிரிக்கிறார்கள். குழந்தைகள் உன் பெயரை கூச்சலிடுகிறார்கள். பீட்சா பைத்தியம் முழு ரோமிலும் பரவுகிறது. டே 30. திடீரென ராஜகோட்டையின் குரல் முழங்குகிறது. ராஜா வந்துவிட்டார். அவர் முன்னே வந்து அந்த பீட்சாவை எனக்கு கொடு என்று சொல்கிறார். நீ பாக்ஸை திறக்கிறாய். அதில் ஒன்றுமில்லை. உன் மனதில் ஒரு வார்த்தை மட்டும் வருகிறது. ஓடு. நீ ரோமின் தெருக்களில் வேகமாக ஓடி மாய போர்டலுக்குள் குதித்து விடுகிறாய்.